வணக்கம். இந்த பதிவுல நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் டெம்பிள் பத்தி பார்க்கலாம். சென்னையோட அடையாளமே இந்த கபாலீஸ்வரர் டெம்பிள் தான். சிவனைப் போலவே பிரம்மாவிற்கும் 5 தலைகள் இருந்தன. இதனால் தானும் சிவனுக்கு ஈடானவர் என்று ஆணவம் பிரம்மாவுக்கு ஏற்பட்டது. பிரம்மா ஊழியிலிருந்து அழிந்து மீண்டும் பிறப்பதால் அவர் நிலையில்லாதவர் ஆகிறார். இதை உணராமல் பிரம்மா ஆணவம் கொண்டதால் அவரை திருத்த நினைத்த சிவபெருமான் அவரது ஒரு கபாலத்தை கிள்ளி, கபாலம் என்பது தலை, அதை கிள்ளி கையில் ஏந்தி கொண்டார். எனவே இவர் கபாலீஸ்வரர் கபாலீஸ்வரர் என்று அழைக்கப்பெறுகிறார். கபாலிச்சாரம் என்று பெயர் பெற்றது. அதன் பின் பார்வதி தேவி சிவபெருமானிடம் உபதேசம் கேட்கும் வேளையில் மயில் ஒன்று நடனமாடவே அதன் அழகில் மயங்கிய அம்பிகை உபதேசத்தை கவனிக்காமல் வேடிக்கை பார்த்தார். ஈசனார் அம்பிகை மயிலாக போகும்படி சபித்தார். சாப விமோசனம் வேண்டி அம்பிகை ஈசனிடம் வேண்டினார். ஈசன் பூலோகத்தில் தன்னை மயில் வடிவில் வழிபட்டு வர விமோசனம் கிடைக்கும் என்று கூறினார். அதன்படி அம்பிகை மயில் வடிவில் இத்தலம் வந்தால் சிவனை வணங்கி விமோசனம் பெற்றால் இருவரும் இங்கேயே கோயில் கொண்டனர். பார்வதி மயில் உருவில் இத்தலத்தில் இறைவனை பூஜை செய்ததால் இது திருமயிலை என்றும் பெயர் பெற்றது. அது தவிர வேதபுரி, சுக்கிரபுரி என்றும் இந்த ஊரை அழைக்கிறார்கள். ராஜகோபுரம் கிழக்கில் 7 நிலைகளை கொண்டு அமைந்துள்ளது. இத்தலத்து மரம் புன்னை மரம். அருகே பொன்னைவனநாதர் சந்நிதி உள்ளது. அம்பாள் மயில் வடிவில் பூஜித்ததால் மயில் உருவம் சிலா ரூபத்தில் உள்ளது. பங்குனி மாதத்தில் 10 நாட்கள் நடக்கும் பிரம்மோற்சவம் 63 திருவிழா சிறப்பாக இங்கு நடைபெற்று வரும். தைப்பூச பௌர்ணமியை முன்னிட்டு தெப்போற்சவம் அன்று சிறப்பாக கபாலீஸ்வரருக்கு தேனால் அபிஷேகம் செய்யப்படும். இங்கு இருக்கும் கல்வெட்டுகள் 9ஆம் நூற்றாண்டுக்கு முந்தியவை என்று அறியப்படுகிறது. இங்கு இருக்கும் மூலவர் லிங்க ரூபத்தில் இருக்கிறார். மேலும் கற்பகாம்பாள் தனி சந்நிதியில் அருள்பாலிக்கிறார். அம்பிகை மயில் வடிவில் பூலோகம் வந்ததால் அவரோடு சேர்ந்து தேவர்களும் மயில் உருவில் வந்தனர். மயில் உருவத்திலே சிவலிங்கத்துக்கு பூஜை செய்து வந்தாள். அம்பிகை சாபகாலம் முடிந்ததும் தைப்பூசத்தன்று அவளுக்கு சுய உருவை கொடுத்து கற்பகாம்பாள் என பெயர் சூட்டினார் சிவன். அவர்கள் இருவரும் அங்கேயே தங்கி சிவன் கபாலத்தை கையில் வைத்திருப்பவர் என்பதால் அங்கு எழுந்தருளிய கோவிலுக்கு கபாலீஸ்வரர் என்று பெயர் பெற்றது. சென்னையின் முக்கியமான பாரம்பரியம் மிக்க பழமையான கோயில் இந்த கபாலீஸ்வரர் கோயில். மயிலையே கைலை, கையிலையே மயிலை என்று கூறுவார்கள். மயிலையே கைலை, கையிலையே மயிலை என்பது அதாவது சிவபெருமான் கைலையில்தான் இருப்பார். நம்மால் அவரை கைலையில் சென்று பார்க்க இயலாது. ஆனால் மயிலையில் பார்வதி தேவிக்காக இங்கு வந்ததால் நாம் கைலையில் தரிசிக்க வேண்டிய சிவபெருமானை மயிலையில் தரிசிக்கலாம் என்பதால் தான் இத்தகைய சொல் வந்தது. எந்த ஒரு பாடல் பெற்ற சிவஸ்தலங்களிலும் 4வர் சந்நிதி இருக்கும். சில சிவ ஆலயங்களில் 63 நாயன்மார்கள் வீட்டிருப்பார்கள். அவர்களுக்கு அந்தந்த நட்சத்திரங்களில் அவர்களுக்கு பூஜை நடக்கும். ஆனால் 63 நாயன்மார்களுக்கும் ஒரே நேரத்தில் நடக்கின்ற பூஜையானது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் டெம்பிளில் மட்டுமே நடக்கும். மயிலையில் மட்டுமே சப்த சிவ ஆலயங்கள் அமைந்துள்ளன. சப்த சிவ ஆலயங்கள் அப்படிங்கிறது 7 சிவாலயங்கள் ஒன்றுக்கொன்று அருகாமையிலே அமைந்துள்ளது. 3 மணி நேரத்தில் தரிசித்து விடலாம். மயிலாப்பூர் காரணேஸ்வரர் திருக்கோயில், திருவல்லிக்கேணி தீர்த்த பாலீஸ்வரர் திருக்கோயில், மயிலாப்பூர் வெள்ளீஸ்வரர் திருக்கோயில், மயிலாப்பூர் விருப்பாட்சீஸ்வரர் திருக்கோயில், மயிலாப்பூர் வள்ளீஸ்வரர் திருக்கோயில், மயிலாப்பூர் மல்லீஸ்வரர் திருக்கோயில் இவை அனைத்தும் அருகருகாமையிலே அமைந்துள்ளது. இவற்றை ஒரே நாளில் தரிசித்து விடலாம். இவற்றை சப்த ரிஷிகளான வசிஷ்டர், கௌதமர், அகத்தியர், அத்ரி, ருகு ஆகியோர், விஸ்வாமித்தர் ஆகியோர் வழிபட்டுள்ளனர். இத்திருக்கோயில் பல்லவர்களால் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. மயிலாப்பூர் கடற்கரையோரத்தில் துறைமுக பட்டினமாக விளங்கிய காலத்தில் இக்கோயில் புகழ்பெற்று விளங்கியதாக தெரிகிறது. 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளை ஆண்ட பல்லவர் சக்காலத்தில் சைவ சமய மறுமலர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தவரான திருஞான சம்பந்தமூர்த்தி மயிலை கபாலீஸ்வரர் மீது தேவார பாதிகங்களை பாடியுள்ளார். 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டாலும் இந்த கபாலீஸ்வரர் சிவன் கோயில் பிற்காலத்தில் கிபி 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் விரிவாக்கப்பட்டது. இந்த கபாலீஸ்வரர் சிவன் கோயில் போர்த்துகீசியர் இப்பகுதியை கைப்பற்றி இங்கே ஒரு கோட்டையை கட்டிய போது மயிலாப்பூர் நகரத்தை கடற்கரையிலிருந்து உட்பகுதியை நோக்கி தள்ளியது போல் ஆகிவிட்டது.
மயிலையில் இன்று துறைமுகங்கள் இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் கோட்டைகளுக்கும் போர்க்காரர்களுக்கும் பெயர் போனது இவ்வூர். அருணகிரிநாதர் இங்குள்ள சிங்காரவேலன் மீது 10 பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார். அவர் குறிப்பிடுகின்ற மாந்தோப்பு, பலாத்தோப்பு போன்ற சில இடங்கள் மயிலாப்பூரில் இன்றும் உள்ளன. 1300 வருடங்களுக்கு முன் திருஞான சம்பந்தர் சிறுவனாக இங்கு வந்தார். 10 பாடல் கொண்ட பதிகம் ஒன்றை பாடி, பாம்பு தீண்டி இறந்த செட்டிப்பெண் பூம்பாவையின் அஸ்தியிலிருந்து அவளை உயிர்த்தெழ வைத்தார். கோயிலை சுற்றி 4 மாடவீதிகள் உள்ளன. இவை இப்போது வணிக தலங்களாக மாறிவிட்டாலும் ஒரு காலத்தில் சாலையில் போக்குவரத்து பெருகும் முன் தறி அமைத்து வேஷ்டி மற்றும் சிகப்பு துண்டுகளை நெய்தனர். இவர்களது விநாயகர் கோயில் தெற்கு மாடவீதியில் தற்போதுள்ள வெள்ளீஸ்வரர் கோயிலாக மாறியுள்ளது. சென்னை மாநகரம் தோன்றுவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே மயிலாப்பூர் ஒரு கடலோர நகரமாக இருந்தது. முருகப்பெருமான் மயிலைநாதனை வழிபட்டு சக்திவேல் பெற்ற ஸ்தலம். 63 நாயன்மார்களில் ஒருவராகிய வாயிலார் நாயனார் தோன்றிய ஸ்தலம். 12 ஆழ்வார்களில் 3ஆமானவராகிய பேயாழ்வார் பிறப்படுத்த பெருமை தலம். ஆளுடைய பிள்ளை ஆளுடைய அடிகள் தேவாரம் பெற்ற திருத்தலம். தற்போது கோயில் இருக்கும் இடத்தில் முன்பு அருள்பாலித்தது ஸ்ரீ சிங்காரவேலர் மட்டுமே என்கிறார்கள். இதற்கு சான்றாக கபாலீஸ்வரின் கருவறை விமானத்தை விட சிங்காரவேலரின் கருவறை விமானம் சற்றே உயரமாக இருப்பதை கூறுகின்றனர். இந்த திருக்கோயில் காலை 5 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 9:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.